ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சனிக்கிழமை நாங்கள் சூப்பரான ஒரு கோயிலுக்கு போனோம். அது என்ன கோயில் தெரியுங்களா? அதுதாங்க பெருந்தலையூரில் இருக்க கன்னிமார் கோயில். இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சூப்பரான கோயிலுங்க. அமைதியாக இருந்துச்சு. உள்ளே போனோடனே நிறைய மாடுகள் கோழிலாம் கட்டி வச்சுருந்தேன். இந்த மாடுகளுக்கு நாமளே ஃபீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகிறோன்னு போனால் சுற்றியுமே தென்னை மரம் தாங்க. இந்த சாமியை நம்ம சிவனையும் கன்னிமாரி கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம குளத்துல கால் நினச்சிட்டு தாங்க போகணும். அங்கே எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. நாங்கள் அந்த குளமும் ரொம்ப சின்ன குளங்க, நல்லாயிருக்கு. ஆனால் யாரும் என்ன குப்பை போடாத வரைக்கும் பொல்லிட்டே ஆகாமல் சூப்பராக இருந்துச்சுங்க. கை காலையில் நினச்சதுக்கப்புறம் நம்ம பாலகணபதியும் முருகரையும் பார்க்க போனோங்க. நாங்களே வீட்டிலேருந்து பூ விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். முருகரை விநாயகரை கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக சிவன் கிட்டே போயாச்சுங்க. சிவன்கிட்ட போயிட்டு நாங்கள் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு அங்கேயே பக்கத்தில் விளக்கு போட்டோங்க. கோயில் அதிகமான கூட்டம் இல்லைங்க, மிதமான கூட்டம் தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அமைதியான கோயிலுங்க, நல்லா இருந்துச்சு. இங்கேயே நாங்கள் வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கோம். இவர் தான் நம்ம கன்னிமாருங்க. சிவன் கன்னிமாரி இவரோட மெயின் கார்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனாவே யார் இருக்காருன்னு சொல்லுங்கள்? அவர் தாங்க நம்ம கருப்பர் இருக்கார். கருப்பருக்கு ஒரு விளக்க போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு மரத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு ராசிக்கான போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ராசிக்கு வந்து என்ன மரம், என்ன நட்சத்திரம் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்கேயே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ப்ளேயிங் ஏரியா இருக்குங்க. கிட்ஸு போனால் நல்லா சூப்பராக விளையாடலாங்க. நாங்கள் போனப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விளையாண்டாங்க. 7:00 கோயிலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு பிரசாதமும் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னங்க, செல்ஃபி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.